உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளலார் அவருடைய உரைநடை கவிதைகள் எல்லாவற்றோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? பிரார்த்தனை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். தனக்காக செய்வது அல்ல பிரார்த்தனை, பிறருக்காக செய்வது தான் பிரார்த்தனை என்று ஒரு புதிய விளக்கத்தை, புதிய வெளிச்சத்தை நமக்கு தருகிறார். அப்படி பிறருக்காக பிரார்த்தனை செய்கிறது அப்படின்னா என்னது? நாம் போய் தவம் பண்ணணுமா, நாம் போய் யாகம் வளர்க்கணுமா அப்படின்னா இல்லை. பிறருக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது அன்பை செலுத்துதல் என்பது மட்டும்தான். அப்படி அன்பை செலுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு எப்படி வர வேண்டும், அதை நாம் எப்படி அடைவது, அதற்கு நம்முடைய வள்ளல் பெருமானோட உரைநடை பத்தியை பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த உரைநடை பத்தியின் நீட்சியை இன்றைக்கு பார்க்கலாம். அதை கேட்கும்போது நிச்சயமாக இவ்வளவு தூரமாக நாம் பயணப்பட்டு இந்த பிறவியில் நிற்கிறோம். தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று சொன்னது, அந்த ஓரறிவிலிருந்து இப்போதுள்ள ஆறறிவு வருவதற்கு இவ்வளவு காலம், இவ்வளவு பிறவிகளை நாம் பிறந்திருந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அப்படி பிறந்து வந்திருந்தால் நிச்சயமாக நாம் செய்யப்போவது அன்பை தவிர வேறு ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும். அந்த தெளிவை பெறுவதற்கு முதல்ல அந்த பத்தியை பார்த்துடலாம். பின்னர் அணில், குரங்கு, நாய், பன்றி, பூனை, ஆடு, மாடு, யானை, குதிரை, புலி, கரடி முதலியவாக பிறந்து பிடியுண்டல், அடியுண்டல், குத்துண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து அவ்விலங்கு யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் பசாசர், பூதர், ராக்கதர், அசுரர் முதலியவராக பிறந்து அலைப்படுதல், அகப்படுதல், அகங்கரித்தல், அதிகரித்தல், மறந்து நிற்றல், நினைந்து நிற்றல், மயங்குறுதல், திகைப்புறுதல், போரிடுதல், கொலைப்படுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து அத்தேவ யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் காட்டகத்தார், கரவு செய்வார், காலை செய்வார் முதலியவராக பிறந்து பிறப்படல், சிறைப்படல், சிதைப்படல் முதலிய அவத்தைகளால் இறந்து அந்நரக யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுளத்தடைத்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரீரது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்று தெரிந்தோம் இல்லை. எவ்வளோ நீள பயணம் நாம் செய்து இந்த பிறவியாக இருக்கிறோம் என்பதை நிச்சயமாக நாம் புரிஞ்சிருப்போம். எப்படி பாருங்க, முதல் நாள் பார்த்தோம் புல் பூண்டா பிறந்தோம், அப்புறம் நான் ஊர்ந்து போகின்ற பூச்சிகளாக பாம்புகளாக பிறந்தோம், அப்புறம் பறவைகளாக பிறந்தோம், அதுக்கப்புறம் இப்போ என்னவா பிறந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிறாரு. அந்த பட்டியலை மட்டும் முதல்ல பார்த்துடலாம். அணில், குரங்கு, நாய், பன்றி, பூனை, ஆடு, மாடு, யானை, குதிரை, புலி, கரடி இத்தனை விலங்குகளாக பிறந்து திரிந்தோம். இப்படியெல்லாம் இருந்துதான் நாம் மனித பிறவியாக நிற்கிறோம் என்றால், இந்த அணில், பூனை, கரடி, மாடு, நாய் இந்த விஷயங்களெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், என்ன அவஸ்தைகளை அந்த உயிரினங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற பட்டியலையும் கொடுக்குறார் பாருங்க. பிடியுண்டல், அடியுண்டல், குத்துண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல். இதை திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்லையே. இது எல்லாமே நம்ம அந்த விலங்கினங்களுக்கு பண்ணுறது தானே. பிடிக்கிறோம், அதை கட்டுறோம், தட்டுறோம், வெட்டுறோம், இப்படியாக எல்லாம் செய்கிறோம். ஏனென்றால் அவர்களால் நமக்கு அதை திருப்பி செய்ய முடியாது. அவர்கள் நம்மை விட எளிமையானவர்கள். திருப்பி அவர்கள் நம்மை தாக்க வந்தால் நம்ம என்னத்துக்கு ஆவோங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க முடியுமா? ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் அவர்கள் நம்மை விட குறைவானவர்களாக இருப்பதனால் நாம் அவர்களை வெட்டுகிறோம், கட்டுகிறோம், தட்டுகிறோம், எல்லாம் செய்கிறோம். சரி, இந்த பிறவிகளெல்லாம் தாண்டி அடுத்த எந்த நிலைக்கு வர்றோம் பாருங்க. பசாசர், பூதர், ராக்கதர், அசுரர். பசாசர்னா யாரு? பிசாசர்ங்கிறத தான் அவர் அப்படி சொல்றார். அவங்களுக்கு கூட அர்விகிதி போட்டு சொல்றாரு பாருங்க. அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமானோட பெருமை, சிறப்பு. பிசாசர், பூதர், ராக்கதர், அசுரர். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? நாம் நினச்சிட்ருக்கோம் அவர்கள் மோசமானவர்கள்னு. இல்லை, அவங்க அந்த குணங்கள் எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு
நம்ம மனசுக்குள்ள பிசாசு இருக்குது, நம்ம மனசுக்குள்ள பூதம் இருக்குது, நம்ம மனசுக்குள்ள ராட்சதன் இருக்குது, நம்ம மனசுக்குள்ள எல்லாமே இருக்குங்க, அசுரர் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் மற்றவர்களை குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்கின்ற ஒற்றை கேள்வியைத்தான் அவர் கேட்கிறார். சரி, அந்த பிசாசர், பூதர், ராக்கதர், அசுரர் இவர்களோட குணமாக என்ன இருந்திருக்கு நாம் அந்த பிறவியில் இருக்கும்போது அப்படிங்கிறத ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அலைப்படுதல், அகப்படுதல், அகங்கரித்தல், அதிகரித்தல், இதெல்லாம் செய்கிறாங்கல்ல. அலைப்படுதல், அகப்படுதல், அதிகரித்தல், அகங்கரித்தல், நான் தான் மிகச்சிறப்பானவன், நான் தான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த ராட்சசத்தனம்தான் ராக்கதம் என்று சொல்லலாம். மனிதர்களுக்குள்ளும் அப்படியான ராட்சசத்தனம் இருக்கிறது. அந்த அகங்கரித்தல் என்கின்ற ராட்சசத்தனத்தை எல்லாம் விட்டொழித்தால் நிச்சயமாக நாம் மனிதர்களாக உணர முடியும். அப்படி இல்லாவிட்டால் இவர்களெல்லாம் வெளியில் இல்லை, இந்த பூதர்களோ ராட்சதர்களோ அசுரர்களோ வெளியில் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு பட்டியல் கொடுக்குறாரு பாருங்க. மறந்து நிற்றல், நினைந்து நிற்றல், மயங்குறுதல், திகைப்புறுதல், போரிடுதல், கொலைப்படுதல், இது எல்லாம் நம்ம செய்கிறது தான். இது எதையாவது ஒன்று நான் செய்யவே இல்லைப்பா, நான் ரொம்ப புனித பிறவி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கிளைம் பண்ணவே முடியாது. இது அவ்வளவையும் நாம் மற்றவர்களுக்கு செய்கிறோம் என்பதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். சரி, இதோட முடிச்சிடுச்சா அப்படின்னா இதையெல்லாம் உழன்று 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 அடுத்து வேறொரு நிலைக்கு நாம் நகர்கிறோம். அந்த வேறொரு நிலை என்பது என்ன அப்படிங்கிறத திரும்பவும் பட்டியல் கொடுக்குறாரு. காட்டகத்தார் கரவு செய்வார், காலை செய்வார். இந்த இடத்துல தான் மனிதர்கள் என்கின்ற நிலைக்கு நாம் வருகிறோம். காட்டகத்தார்னா காடுகள் திருத்தி வாழ்கின்றவர், கரவு செய்வார் அப்படின்னா திருடு செய்பவர்கள், காலை செய்வார் அப்படின்னா வி அவர்ஸ்னு பேர், அதிகாலை, அதற்கு அழகான ஆங்கில வார்த்தை வி அவர்ஸ். காலை செய்வார் அப்படின்னா தூங்கி கழிக்காம அதிகாலையில் எழுந்து இந்த பூமியை திருத்துபவர்கள், பூமியை நிலத்தை திருத்துபவர்கள். இப்படியாக 3 விதமாக நாம் பிறக்கிறோம். இவ்வளோ உயிரினங்களை தாண்டி மனிதர்களாக பிறக்கிறோம் இந்த 3 வகைப்பாட்டு. சரி, இப்போ நாம் எப்படி இருக்கோங்கிறத திரும்பவும் சொல்கிறார். பிறப்படல், சிறைப்படல், சிதைப்படல், இதுவும் நாம் அந்த மாதிரியான இயல்பில் இருக்கின்ற மனிதர்களுக்கு செய்வது தான். சிறைப்படல், சிதைப்படல், அவர்களை இல்லாமலாக்குவது, அவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பது, இப்படியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. சரி, அப்போ குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி சொல்லவில்லை. இவர்கள் எல்லாரும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன அப்படின்னா அந்த உணர்வுகள் இல்லாமல் அற்றுப்போக செய்ய வேண்டும். அந்த மிருகங்கள் நம் மனசுக்குள் இருந்தால் அந்த உணர்வு இல்லாமல் அற்றுப்போக செய்ய வேண்டும். அந்த ராட்சதர்களும் அசுரர்களும் நம் மனசுக்குள் இருந்தால் அவர்கள் அந்த அசுரத்தன்மை இல்லாமல் அற்றுப்போக செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார். சரி, இதெல்லாம் பிறந்து இழைத்து இப்போது நாம் மனிதர்களாக வந்து நிற்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட நீண்ட பயணம் என்பதை நிறைவாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுளத்தடைத்து இறங்கி அருளி, அவ்வளவு அச்சம், கவலை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் போக்குவது போல் உன்னுடைய திருவருள் எங்களுக்கு கிடைத்து நாங்கள் பிறந்திருக்கிறோம். அப்புறம் அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளிய அப்படிங்கிறாரு. அழியா பெருவாழ்வை பெறுவதற்குரிய அந்த ஞானத்தை இந்த உடம்புக்குள் செலுத்தி நம்மை உயிரோடு உலவ விட்டிருக்கின்ற அந்த பெருங்கருணைக்கு அப்படின்னு ஆரம்பித்து எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. தேவரீரது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்று தெரிந்தோம் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்கிறாரு ஒன்று தெரிந்தோம் இல்லைன்னு. இதை நம்ம எங்கே போய் சொல்கிறது? நாம் எப்படி வாழ வேண்டும், மனிதர்களாக மனிதத்தன்மையோடு எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு உறக்க சொல்லி இருக்கின்ற வள்ளல் பெருமான் ஒன்று தெரிந்தோம் இல்லை அப்படிங்கிறார். அவர் நமக்கு கொடுத்தது தான் உயிர் இரக்கம், அவர் நமக்கு கொடுத்தது தான் சமய நல்லிணக்கம், அவர் நமக்கு கொடுத்தது தான் அருட்பெரும் சோதி, அவர் நமக்கு கொடுத்தது தான் பசிப்பினி ஆற்றுதல். இப்படி பல 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 நல்ல கருத்தியல்களை, நல்ல பொக்கிஷங்களை கொடுத்த வள்ளல் பெருமான் ஒன்று தெரிந்தோம் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அவர் ஒரு பெரும் கடல், நாம் ஒரு துளியிலும் மிகச்சிறிய துளி. அவர் ஒரு பெரும் சிகரம், நாம் வெறும் சிறு மண்ணுருண்டை. அவர் வானம், நாம் ஒரு நகக்கண் அளவு கூட அடையாளம் இல்லாதவர்கள். அவர் பெரும் காற்று,
நாம் ஏதோ மூலையில் உலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறு துளி என்கின்ற அந்த புரிதல் வந்து விட்டால், இத்தனை உயிரினங்களாக இருந்துதான் நாம் பிறந்து வந்திருக்கிறோம் என்கின்ற புரிதல் வந்துவிட்டால், மனசில் அன்பு தானாக ஊற்றெடுக்கும், கருணை தானாக ஊற்றெடுக்கும். மற்றவர்களிடம் வெறுப்பை செலுத்துவதோ, மற்றவர்களிடம் கோபத்தை செலுத்துவதோ, மற்றவர்களிடம் அன்பின்மையை செலுத்துவதோ, மற்றவர்களிடம் கருணை இல்லாமல் இருப்பதோ நமக்கு இயலாமல் போய்விடும். நம்மால் இயலக்கூடிய ஒற்றை கைமாறு என்னவென்றால் அன்பு செய்வது மட்டும்தான். அதை மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம்.